அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்தின் பரிமாணங்களை குறித்து ஒவ்வொரு நிலைகளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த 24ஆம் நாள், இந்த நாளிலும் பாவம் எந்த பரிமாணத்தில் நம்மை ஆட்கொள்கிறது, எந்த பரிமாணத்தில் நம்மை இழுக்கிறது, எந்த பரிமாணத்தின் பின்னாலேயே நாம் போகிறோம், எந்த பரிமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம சமுதாயத்திலே, வீட்டுகளிலே அல்லது சமயத்திலேயும் கூட அது பங்கு கொள்கிறது என்பதை நாம் தியானிக்க இந்த நாளிலே நம்ம ஒருமுகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். கையூட்டு செய்வது பாவம். கையூட்டு செய்வது பாவம். கையூட்டு என்றால் நம்ம எல்லோரும் நன்றாக தெரியும். சமுதாயத்திலே, உலகத்திலே அது வேறு வேறு பரிமாணங்களோடு செயல்படுகிறதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அது வீடுகளிலும் சரி, வியாபார நிலையிலும் சரி, அலுவலகங்களிலும் சரி, ஏன் சமயமான சமய கூடங்களிலும் சரி, எல்லா இடத்திலும் அது வியாபித்திருக்கிறது என்பது நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒன்று. இந்த கையூட்டு என்பதற்கு அநேக பெயர்களை சமுதாயத்திலே நாம் அழைக்கப்படுவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பரிசு என்று சொல்கிறார்கள், வெகுமதி என்று சொல்லுகிறார்கள், லஞ்சம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இது அநேக பரிமாணங்களிலே எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது. அது வியாபித்திருக்கின்ற அந்த நிலைகள் ஒருவேளை வேறு வேறு காரியங்களுக்காக இருக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள் நிறைவேற நேர்மையான வழிகள் உண்டு. அதிலே போனால் அது நடக்காது என்பதை அறிந்து கையூட்டு செய்து கொடுத்து அந்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள மனிதர்கள் முயற்சிக்கிறார்கள். நாமும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது யாவரும் அறிந்த ஒன்று. அது இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. வீடுகளில் ஏன் நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் போய் தெருமொழியில் இருக்கின்ற அந்த கடையில் இந்த 10 ரூபாய் தயிர் பாக்கெட் ஒன்று வாங்கின்னு வாப்பா அப்படின்னு சொன்னால், அவங்க கையில் 20 ரூபாய் கொடுத்தோம்னா 5 ரூபாய்க்கு நான் சாக்லேட் வாங்கிட்டான். ஆரம்பத்திலேயே அது ஆரம்பிக்கப்படுகிறது. ஏதாவது காரியம் செய்ய வேண்டுமானால், அது நிறைவேற்றப்பட வேண்டுமானால், அதற்கு ஏதாவது கையூட்டு கொடுத்தால்தான் அது காரிய சித்தி ஆகும் என்பது நடைமுறைக்கு ஒன்றாய் அது கலந்து போய்விட்டது. இந்த கையூட்டு செய்கிறவர்கள் அல்லது அந்த கையூட்டுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்கள் யார் என்பதை எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிகவும் தெளிவாய் நமக்கு எடுத்து கூறுகிறது. எசையா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் இப்படியாக அதை வாசிக்கிறேன். நீதி நெறியில் நடக்காதவர்கள், நேர்மையானவற்றை பேசாதவர்கள், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர்கள், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர்கள், இரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர்கள், தீயவற்றை கண்டு காண்கிறவர்கள், எல்லாம் இதில் நம்ம யார்? இது எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர் என்றெல்லாம் வேதத்தில் வச்ச இந்த அப்போ கையூட்டு வாங்குவதற்கு கை நீட்டாதவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ கையூட்டு செய்ய கை நீட்டுகிறவர்கள்,
என்ற பதத்திலே நாம் பார்ப்போமானால், இந்த கையூட்டு செய்கிறவர்கள் யார்? நீதி நெறியில் நடக்காதவர்கள். அப்படிதான் நம்ம இந்த வேதத்தில் நம்ம அதை எதிர்முனையிலே வாசிக்கிறோம். நீதி நெறியில் நடக்காதவர்கள், நேர்மையானவற்றை பேசாதவர்கள், கொடுமை செய்து பெற்ற வருவாயை ஆண்டு கொள்ளுகிறவர்கள், இப்படி செய்கிறவர்கள் தான் ஒரு கையூட்டு செய்வதிலே மிகவும் ஆர்வமுள்ளவர்கள், கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் அவர்களாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனம், உண்மை. இந்த கையூட்டு செய்வது என்ன பாதிப்பை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது என்றால், நீதிக்கும் நேர்மைக்கும் எதிராக அது செயல்படுகிறது. எங்குமே நேர்மையாய் நடப்போமானால் ஏன் நாம் கையூட்டு சொல்ல கொடுக்க வேண்டும்? ஏன் லஞ்சம் கொடுக்க வேண்டும்? எப்பொழுதெல்லாம் நம் நீதியையும் நேர்மையும் வேண்டாம் என்று ஒதுக்குறோமோ, நீதியோடு நேர்மையோடு நாம் எந்த காரியத்தை பெற முடியாது என்று நினைக்கிறோமோ, அப்போது அந்த நீதி நேர்மையும் நாம் மறைத்துவிட்டு அதற்கு எதிரான காரியங்களை நாம் ஈடுபடுகிறோம். அதுதான் உண்மை. ஒரு காரியம் நடக்கணுங்க, நேர்மையாக போனாங்க, நேர்மையாக போன நடக்காது. நடந்த ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு சகோதரி தன் திருமணத்தை அரசாங்கத்திலே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஊழியக்காரர் தான், அந்த வழிமுறைகளை நாங்கள் சொல்லக்கூடாது தான். ஆனால் அவர்களுக்கு காரியம் நடக்க வேண்டும். அலுவலகத்திலே, அரசாங்க அலுவலகத்திலே ஏதாவது கொடுத்தால்தான் அந்த காரியம் நிறைவேறும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த இடத்துல 2000 ரூபாய் கொடுக்கணுமா? நீங்கள் ஏதாவது அவங்கள மேலே ஏதாவது கொடுத்துட்டீங்களா, அவங்க 2 நாள் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொடுப்பாங்க. அப்போது நேர்மையோடு போனால் அந்த காரியம் நடக்காது. நேர்மையை நான் மறைத்து விட்டு நீதிக்கு நேராக எங்கள் சிந்தனையும் எங்களுடைய உபதேசத்தையும் வழிமுறைகளையும் அந்த அம்மாவுக்கு கற்பித்து கொடுத்தோம். பாவம். இந்த கையூட்டு என்பது நேர்மைக்கும் நீதிக்கும் எதிராக செயல்படுகின்ற ஒன்று. ஆனால் அதை நாம் மறுக்க முடியவில்லை, அதை கைவிட முடியவில்லை. காரியங்கள் ஆக வேண்டுமானால் உலகெங்கும் பரவி கிடக்கின்ற ஒன்றாய் இந்த கையூட்டு தன்னை ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதுதான் உண்மையான நிகழ்வு. நேர்மையோடும் நீதியோடும் மக்களுக்கு நன்மை செய்யவே இந்த உலகத்தில் வந்து அதற்காகவே 3 ஆண்டுகள் சுற்றித் திரிந்த ஆண்டவரை கொலை செய்யும்படியாய் யூதாஸ் காரியத் கையூட்டு பெற்றான். 30 காசுகளை லஞ்சமாக பெற்றார். ஏன்? அதிகாரிகள் எல்லாம் பயப்படுகிறார்கள். இவனுக்கு பின்னாலே ஊர் போகிற மக்கள் எல்லாம் இவனுக்கு பின்னாலே போகிறார்களே, அநேகர் மடிவதை விட இவனை நாம் கொலை செய்வது மேல் என்று சொல்லி ரோம அதிகாரிகள் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். அதிலே ஆலயத்தில் பணி செய்கிறவர்களும் உண்டு, மூப்பர்கள் வேதப்பாரர்களும் அதில் இருந்தார்கள். ஏதாவது கையூட்டு கொடுத்து அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதியையும் நேர்மையும் மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்பவர்களையும் அற்றுப்போக பண்ண, அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட இந்த கையூட்டு மிகவும் பிரயோஜனப்படுகிறது. நேர்மைக்கும் நீதிக்கும் மாறாக இந்த கையூட்டு செயல்படுகிறது. நாமும் கூட அநேக வேளையில்
பணம் கொடுத்தால்தான் கையூட்டு என்று நினைக்கக்கூடாது. வார்த்தையும் கூட கையூட்டாய் மாறுகிறது. நேர்மையும் நீதியும் உள்ள ஒரு மனிதனை எப்படியாவது அவனை அந்த வழியிலிருந்து விலக்க அல்லது அதிலிருந்து அவனை தள்ளப்பட அநேக சூழ்ச்சியான காரியங்களை ஒரு விடத்து சொல்லி நாம் அனுப்புகிறோம். மனிதர்கள் அனுப்புகிறார்கள், போய் இப்படி சொல்லிடு, இது மாதிரி அந்த அவர் சொன்னா அவர் அந்த நேர்மையிலிருந்து வடிவிலகுவார். ஒரு நல்ல மனிதன், கையூட்டெல்லாம் வாங்காத ஒரு மனிதர், ஆனால் அவருக்கு என்ன சொல்வார்கள் என்றால், என்னங்க ஐயா ஊர் உலகத்தில் நடக்காதான் நீங்க செய்ய போறீங்க. அவரை நேர்மையான வழியிலிருந்தும் நீதியான நிலையிலிருந்தும் அவர் வேறுபாடான நிலைக்கு மாற்ற சொற்களும் கூட கையூட்டாய் மாறுகிறது. சொற்களும் கூட, நாம் பேசுகின்ற பேச்சு கூட, நான் சொல்கின்ற அறிவுரையும் கூட கையூட்டாய் மாறுகிறது. நான் சொன்னல இதுக்கு முன்னால, சின்ன பையன் கடைக்கு அனுப்பிச்சா அவன் இது மாதிரி கேட்குறான். ஒரு சில இடங்களிலே அந்த பிள்ளைகளே கேட்பதற்கு முன்பாக நாமும், நீ ஏதாவது ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிக்க, அந்த பழக்கத்தை உண்டாக்குறோம். நீ ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்க. பணம் மட்டுமே கையூட்ட அல்ல, நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் கொடுக்கின்ற பொருள், நாம் கொடுக்கின்ற அறிவுரைகள் எல்லாம் நீதிக்கும் நேர்மைக்கும் எதிராய் செயல்படுகிறது. இந்த லெந்து காலங்கள் நம்ம எல்லாம் உணரும்படியாய்த்தான் அழைக்கப்படுகிறோம். நாம் எதிலே எங்கே எப்படி கையூட்டு செய்கிறோம், நம்முடைய செயல்பாடு எதிலே அது நிலைத்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்றிக்கொள்ள வேண்டுமே. பரவாயில்லை, இதை செய்யுங்கள், பரவாயில்லை நீங்கள் போங்கள், பரவாயில்லை இதை செய்தால் ஒன்றும் பாவம் இல்லை என்று சொல்லி அநேக காரியங்களை நீதிக்கும் நேர்மைக்கும் எதிராய் செயல்படும்படியாக நம் சொல்லுகின்ற ஆலோசனைகள் எப்படிப்பட்டவை, யாரிடத்தில் எங்கே எப்பொழுது என்று சொல்லி நாம் நினைத்து பார்ப்போமானால் நம் மனத்திரைக்கு அவையெல்லாம் நமக்கு புலப்படும். அதையெல்லாம் நம் மனத்திரைக்கு கொண்டு வரும்படியாய்த்தான் இது 40 நாட்கள் நமக்கு ஆண்டவரால் ஈவாக கொடுக்கப்பட்டிருக்குது. தற்பரிசோதனை செய்து கொள்ளும் என்று நாம் ஜெபத்தில் சொல்லுகிறோம். தற்பரிசோதனை திருமேசை என்று வரும்பொழுது அப்போ அந்த ஜெபத்தில் வரும், தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படியாய் எங்கள் உள்ளங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திரணும். 2வது, இந்த கையூட்டு நற்செயலுக்கு எதிராகவும் கடவுளுடைய சித்தத்துக்கும் எதிராகவும் செயல்படுகிறது. அதான் வாசி கேட்ட இந்த நெகேமியா புத்தகத்தில் நெகேமியா பாரசீக மன்னன் அர்தசஷ்டாவுக்கு பான பாத்திரக்காரனாய், டீ பாய், நம்ம இப்போ நான் சொல்லணும்னா டீ பாய், அவர் கேட்கும் போதெல்லாம் டீ கொடுக்கறது ஜூஸ் கொடுக்கறது இது மாதிரி வேலை, அந்த வேலையில் தான் அமர்த்தப்பட்டார். நம்ம வாசித்தோம், ஒரு நாள் அவர் முகம் வாடா இருந்தார். அப்பொழுது அரசன் கேட்க, ஏன்பா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வாடா முகம் வாடா இருக்கு, ஏன்? ஐயா, எங்கள் மூதாதையர் இருக்கின்ற நாங்கள் வாழ்ந்த ஆண்டவர் கொடுத்த அந்த எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது, மதில்களெல்லாம் இடிக்கப்பட்டு போய்விட்டது, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் என்ன செய்யணும்? அவை கட்டி எழுப்ப வேண்டும். அது கட்டுவதற்கு நெகேமியாவுக்கு அர்தசஷ்டா அரசன் பர்மிஷன் கொடுத்துட்டார். அந்த கட்டுமான பணிக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் எனக்கு போகின்ற வழியிலே இருக்கின்ற அரசர்களுக்கு அந்த லீபனோன் மரங்கள் இவையெல்லாம் இருக்கிறது, அவையெல்லாம் கொண்டு போவதற்கு எனக்கு ஆர்டர் கொடுங்க, ஆர்டர் கொடுத்துட்டார். அந்தந்த அரசன் அவர் கொடுத்துட்டாரு. இதை போல் அவன் கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பான பாத்திரக்காரன் அரசரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பர்மிஷன், ஒரு அதிகாரத்தை வாங்கி
யூத மக்கள் வாழ்கின்ற இடத்துல யாரை நாம் வெறுக்கின்றோமோ, யாரை நாம் அழித்தோமோ, யார் அழிந்து போக வேண்டிய, எந்த வம்சம் அழிந்து போகும் என்று நினைத்தோமோ அந்த மக்களுக்காக இந்த நெகேமியா அந்த எருசலேமை கட்டி எழுப்புகிறாரே என்று சொல்லி பொறாமை வந்தது நிமித்தம் தொபியாவும் சன்பல்லாத்தும் மக்களுக்கு கையிட்டு கொடுத்து அந்த நிலையிலிருந்து அவர் மாறும்படியாய், அந்த செய்கையிலிருந்து அவர் விடுபடும்படியாய், அதை செய்யக்கூடாதபடி தடை செய்யும்படியாய் கையிட்டு கொடுத்து ஆட்களை அனுப்புகிறார். நீ இங்கே வா, நம்ம கலந்து பேசலாம், நம்ம இந்த இடத்துல போய் பேசலாம், நம்ம அந்த இடத்துல போய் பேசலாம். ஆனால் நெகேமியா அறிந்து கொண்டார், யாரோ கையிட்டு வாங்கி கொண்டு நம்மிடத்தில் இப்படி திசை திருப்புகிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடி அந்த கையிட்டு கொடுத்த கையிட்டு வாங்கி கொண்டு வந்து தன் வழியை திசை திருப்ப முயன்ற அந்த மக்களை மறுத்து அடிப்பு விட்டார். ஆக தொபியாவும் சன்பல்லாத்தும் இந்த கையிட்டு கொடுத்து நேர்மையும் நீதியும் நியாயத்தையும் கடவுளுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற காத்திருக்கின்ற மகனை திசை திருப்பும்படியாய் அவன் கையிட்டு கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, எத்தனை காரியங்கள், எத்தனை காரியங்கள், நற்காரியங்கள் செய்ய ஒருவர் முற்படும் போது கையிட்டு கொடுத்து அல்லது கையூட்டான வார்த்தைகளை சொல்லி அந்த காரியங்கள் நடைபெறக்கூடாதபடி பொறாமையின் நிமித்தம் தடை செய்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நாம் நினைத்திருப்போமா? நாம் சிந்தித்து பார்க்கும்படி அந்த நாட்கள் கொடுக்கப்படும். எத்தனை நன்மையான காரியம் கெடுத்து விடும்படி தவறான யோசனைகளை சொல்லி நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாய் தூது அனுப்பியிருக்கிறோம். நீங்க போய் சொல்லுங்க, அவனுக்கு வேண்டப்படாத வேலைங்க அது. அவன் ஏங்க போய் தலையிட்டு அதுக்காக செய்துன்னு இருக்கணும்? வீணை வம்ப தலைமையில தூக்கி போட்டுக்கிறான். இது எல்லாம் கையிட்டு செய்கின்ற காரியங்கள் தான். ஒரு நற்காரியங்களை தடை செய்வதற்கு நாம் என்னவெல்லாம் சொற்கள் உபயோகப்படுத்துகிறோமோ, என்ன வழிமுறைகள் எல்லாம் கையாளுகிறோமோ, அது எல்லாம் கையிட்டு செய்கின்ற காரியங்கள். ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுத்து, பரிசு கொடுத்து, வீட்டில் அழைத்து விருந்து படைத்து, அல்லது ஏதாவது பொருள் கொடுத்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து இந்த நற்காரியங்கள் செய்கின்ற அந்த மனிதன் என்று போய் அதை தடை செய் என்று சொல்கின்ற செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் கையூட்டுக்கு ஏற்றதுதான். மூன்றாவதாக, அந்த கையூட்டு உண்மையை பொய்யாக்க முற்படுகிறது. கையிட்டு உண்மையை பொய்யாக்க முற்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் இது நடைபெற்றது. ஆண்டவரை சிலுவையில் அறிந்து அவரை யாரும் அதை கொண்டு போக முடியாதபடி ஆட்களுக்கு கட்டளையிட்டு ஒரு பெரிய குகைக்குள்ளே புதைத்து பெரிய கல்லையும் அதன் மேல் வைத்து முத்திரை தரித்தார்கள். அப்போ அந்த காவலுங்க கேட்குறாங்க, திடீர்னு வந்து அவங்க ஸ்ரீஷர்களோ வேற யாரும் அவர் தூக்கின்னு போயிட்டாங்க, உங்களான்னு தான் காவல் அதிகமாக இருக்குது, போலீஸ் உங்கையில் தானே இருக்குது, காவலாளி நீங்கள் தானுங்களே, நீங்கள் காவல் இருங்க. காவல் போட்டாங்க. ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து கல்லறை காலியாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. ஆனால் அதை போய் அந்த தலைவர்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லும்போது அவர் சொல்றாங்க, ஆட்களை கூப்பிட்டு அவர்களுக்கு கைவிட்டு கொடுத்து வீதிகள் தோறும் போய் அவர்கள் சீஷர்களுடைய அவரை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி உண்மை நிகழ்வை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மை நிகழ்வை
பொய்மையாக்க கையிட்டு கொடுத்து ஆட்களை அனுப்புகிறார்கள். ஆனால் நாம் வணங்குகின்ற ஆண்டவர் உண்மையான தெய்வம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீதி, நேர்மை, நியாயம் உள்ளவர், சர்வ வல்லமை படைத்தவர், பிதாவின் கட்டளின்படி தன்னை ஆட்கொண்டு நடத்துகிறவர். ஆகவே என்ன பொய்மை சொன்னாலும், எவ்வளவு கையூட்டு கொடுத்தாலும் அந்த உண்மை பொய்மையாக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால், உண்மை எப்போதும் உண்மையாகவே நிலை நிற்கும். அநேகரிடத்தில் அவர் தரிசனமாகி அவர் உயிரோடு இருக்கிற அந்த உண்மையை அந்த கையிட்டு செய்ததன் மூலமாய் அது மறைக்கப்படும் என்கின்ற நினைப்பில் இருந்தவர்களுக்கு வெட்கப்படும்படியாய், அவர்களோடும் வெட்கப்படும்படியாய் அந்த உண்மை பொய்மையாக்க நினைப்பவர்கள் வெட்கப்படும்படியாய் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தபசு காலங்கள் நம் பணமாகவோ அல்ல உபசரிப்பின் மூலமாகவோ, நாம் கொடுக்கின்ற வெகுமதி மூலமாகவோ, நாம் கொடுக்கின்ற பொருட்கள் மூலமாகவோ, பரிசுகள் மூலமாகவோ யாரை எந்த நிலையிலிருந்து நீதியின் நேர்மையிலிருந்து தவறுவதற்காகவோ, நன்மை செய்வதை தடுப்பதற்காகவோ, உண்மையை பொய்மையாக்குவதற்கு நாம் என்ன காரியங்களை செய்திருக்கிறோமோ அவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவமாய் கருதப்படுகிறது. இக்காலங்கள் இதை எல்லாவற்றையும் சிந்தித்து ஆண்டவருக்கு நேராய் நம்மை இணைத்துக் கொள்ளும்படியாய்த்தான் இந்த தபசு காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நீதிக்கும், நேர்மைக்கும், உண்மைக்கும், நற்செயலுக்கும் எதிராய் நாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் கையிட்டு செய்கிறோம், லஞ்சம் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம், ஆண்டவருடைய கட்டளை மீறுகிறோம் என்பது அடையாளம். அவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நம்மை ஒருமுகப்படுத்த, ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொள்ள இந்த காலங்கள் ஆசீர்வாதமாய் அமைக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாய் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து நற்சாட்சி பவரும் கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஜெபிப்போம். டாக்டர் அழகரசன் அவர்கள் முன்பாக வந்து நம்முடைய முடிவு ஜெபத்தை செய்வார்.